இறைக்குலமே வாருங்கள், இயேசு பாலன் பிறந்த நாள். மனுக்குலமே வாருங்கள், மன்னன் இயேசு மலர்ந்த நாள். இறைக்குலமே வாருங்கள், இயேசு பாலன் பிறந்த நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, என்று நாம் மாசில்லா குழந்தைகளுடைய நினைவை பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த மாசு மறுவற்ற குழந்தைகள் தன் உயிரையே கொடுத்து வேத சாட்சியாக மரித்திருக்கின்றார்கள். எனவே அந்த குழந்தைகளை போன்று நாமும் நமது விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ இந்த கல்வாரி வழியில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தூய மரணிவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மூவர் இறைவனிடத்தில் மன்னிப்பை வென்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் பணத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ,
உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிட நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய குழந்தை இயேசு பாலன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும்.
கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். Alleluia, 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 Alleluia. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரே என போற்றுகிறோம். மறை சாட்சியரின் பெண் குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவர் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே ஏறும். ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டார். அவன் அவரிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதுக்கும் அதற்கு உட்பட்டவுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழகையும் இருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், எனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பார்ந்த புனித லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று அன்னையாம் திரு அவை மாசிலா குழந்தைகளுடைய நினைவை விழாவாக நாம் கொண்டாடி மறை சாட்சிகளுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினோம், மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். பெருவிழாவாக நாம் கொண்டாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். அடுத்த நாள் புனித ஸ்தேஃபான், முதல் மறை சாட்சி, வேத சாட்சி. குழந்தை இயேசு பாலனுக்காக, இயேசுவுக்காக வாழ்ந்து நற்செய்திக்காக வாழ்ந்த முதல் வேத சாட்சி புனித ஸ்தேஃபான் இரத்தம் சிந்தினார். முதல் நாள் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடினோம், அடுத்த நாள் இரத்தம் சிந்தப்பட்டது.
முதல் வேத சாட்சி புனித ஸ்தேஃபானுடைய இரத்தம் உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்தது. அவருடைய உயிரை எடுத்து விட்டார்கள். இன்று நாம் மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். மறுவற்றவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், பாவம் இல்லாதவர்கள். எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அவர்கள் மறைசாட்சியாக, வேத சாட்சியாக, இயேசுனுடைய உயிருள்ள சாட்சிகளாக மரித்திருக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரி, எப்பொழுது கிறிஸ்து பிறந்தாரோ, கிறிஸ்துவம் இந்த மண்ணில் உதித்ததோ அப்பொழுதே இங்கு போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சவால்களும் நுழைந்து விட்டது. எனவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ என்பது, இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே அதைத்தான் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்று விழா எடுத்து கொண்டாடக்கூடிய மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை நாம் எடுக்கின்றோம். புனித அவர்களை நாம் மறைசாட்சியாக என்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் சுயநலமில்லாத உலகை நாம் படைக்க அழைக்கப்படுகிறோம். ஏரோது சுயநலத்தால் 2 வயதும் அதற்கு உட்பட்ட குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் மனசாட்சி இல்லாமல் மிருகமாக தன் மனசாட்சியை சாகடித்து ஒரு சாத்தானை போல அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எல்லா குழந்தைகளும் மாசு மறுவற்ற பிஞ்சு குழந்தைகளை அவன் கொள்கிறான். காரணம் சுயநலம். தன் பதவிக்கு ஒருவர் தன் பதவிக்கு எதிராக வந்துவிட்டாரே, தன்னுடைய அரச பதவியை தன்னிடமிருந்து பறிப்போய்விடுமே என்ற பயம், ஒரு அச்சம். எனவே தனக்கு எதிராக ஒரு அரசன் இந்த உலகத்தில் உதித்து விட்டான் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் எல்லா குழந்தை சுயநலத்தால் மிருகமாகி அவன் எல்லா குழந்தைகளையும் கொன்றதை இன்று நாம் நினைவு கூர்ந்து மாசில்லா குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் கடவுள் நமக்கு வரப்பிரசாதமாக, கொடையாக கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இப்போ சமுதாயத்தில் போய் இப்போ புதுசாக கல்யாணம் முடித்தவங்கள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் என்பதே ஒரு சவாலாக இருக்கிறது. எத்தனை பேர் மருத்துவமனைக்கும் மருந்து மாத்திரைக்கு அவர்கள் உட்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இன்னும் குழந்தை பெறாமல் எத்தனையோ தம்பதியர்கள் இன்றைய காலகட்டத்தில் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே குழந்தை வரம் என்பது, குழந்தை பாக்கியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சவாலாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் நமக்கு அற்புதமாக குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த குழந்தை செல்வத்தின் வழியாக கடவுள் நமக்கு மதிப்பையும் மாண்பையும் இந்த சமுதாயத்தில் கொடுத்திருக்கின்றார். குழந்தை இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் எப்படி நம்மை பார்க்கும் என்று சற்று கற்பனை செய்து பார்ப்போம். ஏளனமாக, தரக்குறைவாக, கேவலமாக இந்த உலகம் நம்மை பார்க்கும், பேசும். நமது உறவுகள் நம்மை தரக்குறைவாக நினைப்பார். பொது இடங்களில் நாம் செல்வதற்கு, பொது நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு ஒரு தயக்கம் எப்பொழுதுமே இருக்கும் நம் இடத்தில். ஆனால் கடவுள் அத்தகைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி குழந்தை செல்வத்தை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் நம் குழந்தைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் கடவுள் நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய நமது கடமை. நாம் உலக காரியங்களில் அதிகமாக நாட்டம் கொண்டு நம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யணும். ஆனால் ஆன்மீக காரியத்தில் எப்பொழுதுமே ஒரு தேக்க நிலை, தேய்பிறை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நமது குழந்தைகளுக்கு முதலில் கொடுக்க வேண்டியது இயேசு, மறை அறிவு, கோவில், ஆன்மீகம், ஜெபம். எனவே இவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் உண்மையாகவே நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக எல்லா திறமைகளையும் பெற்று நன்றாக
படித்து அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். எனவே நம் குழந்தைகளுக்கு நாம் இயேசுவை கொடுப்போம். மற்ற அனைத்து ஆசீர்வாதம் நம் குழந்தைகளுக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே குழந்தைகளுக்காக நாம் தொடர்ந்து இந்த கல்வாரி வழியில் ஜெபிப்போம். ஆம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏறிதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளவும் அடியார்களின் காணிக்கை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். இவற்றின் அறியா பருவத்தினரை உமக்கு ஏற்புடையராக செய்கின்றனே, பக்தியுடன் பலி கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் இலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதன் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக்கமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடி உலம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை மிடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிடத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தருளும். மேலும் வீட்டில் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு கல்விக்கு பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், கூடியற்பதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரிலே உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு பாலன் கொண்டு வந்த அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ. கண்மணியே என் இயேசு பாலா, பூந்தளிரே இணையாலும் நாதா. கண்மணியே என் இயேசு பாலா, பூந்தளிரே இணையாலும் நாதா. மண்ணில் பிறந்தது ஏனோ, எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ. மண்ணில் பிறந்தது ஏனோ, எங்கள் நெஞ்சம் குளிர்ந்திடதானோ. கண்மணியே என் இயேசு பாலா, பூந்தளிரே இணையாலும் நாதா. தூதர்கள் கீதங்கள் பாடிடவே, இடையர்கள் இன்பங்கள் கண்டிடவே, பாவிகள் மீட்பை பெற்றிடவே, மனித மாண்புகள் மலர்ந்திடவே. ஆரிரோ 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 ஆராரிரோ. நன்றி
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்று நம்பிக்கையாளர்களாக எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம், போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். லல்லல்லா 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 லல்லா. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.